Hey guys, welcome back to Be in Action. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா நாங்கள் எப்படி ஒரு மெட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்க்க மேலே கார்டில் லிங்க் ஆட் பண்ணுற மறக்காம செக் அவுட் பண்ணுறேங்க. அண்ட் செகண்ட் திங், நான் போட்ட போலுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி மறக்காமல் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் என்னோட நெக்ஸ்ட் சீரிஸ் எதுன்னு நான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு டேபிள் விஷுவலைசேஷன் எப்படி பண்ணலாம்ட்டு. ஸோ நம்மளோட எக்ஸல் சீரிஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் அந்த டாப் 10 அண்ட் டாப் 3 ஃபீச்சரை வச்சு ஒரு ஃபில்டரிங் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் கான்செப்டில் ஒரு டேபிள் விஷுவலைசேஷன் அதில் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க மெட்ரிக்ஸ் இருக்குது அண்ட் நாங்கள் பண்ண அந்த கிளாஸஸ் ஃபார்மேட்டிங்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இல்லை லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். பட் நாங்கள் இந்த லொக்கேஷனை வந்து யூஸ்வலாகவே இந்த டோட்டலை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம், அதாவது ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த டோட்டலை ஓவர் பண்ணிங்கன்னா அது கீழே ஒரு அரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலை பேஸ் பண்ணி ஃபுல்லாக ஷார்ட் ஆயிடும். ஓகே, நாங்கள் அதை அப்படி வச்சுக்கிட்டு இப்போ சேம் அதே கண்ட்ரிக்குள்ளே எந்தெந்த ப்ராடக்ட் வந்து டாப்பாக செல் ஆயிருக்குன்னு பார்க்க தான் நாங்கள் ஒரு புது டேபிள் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த டேபிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன காலம்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட். ஓகே, அதுக்கப்புறமா அதோட டோட்டல் ரெவன்யூ அண்ட் தேர்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் இல்லை, இவ்வளோ தேவையில்லை. டாப் 5, அதாவது டாப் 5ல எது சோல்டாக இருக்குன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இது டோட்டல் தேவையில்லை, பிகாஸ் டோட்டல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் இந்த வேல்யூஸில் போயிட்டு டோட்டலை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வேல்யூஸ்மே லைட்டாக கூட்டிக்கிறேன் 11க்கு. அண்ட் ஃபோன்ட்டை ட்ரிபியூஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கொலமிட சேமே ட்ரிபியூஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு 12. ஓகே, ஓரளவுக்கு ஃபார்மேட்டிங்காக இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ எப்படி அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதாவது இந்த விஷுவலைசேஷன் டேட்டா மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லேஅவுட் ஒன்று இருக்கும் இந்த உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில். இன்கேஸ் அது இல்லாட்டி மேபி இது ஐடாக இருக்கலாம். ஸோ இந்த ஹெரோமா கிளிக் பண்ணிங்கன்னா வெளில வரும். இன்கேஸ் அப்படியுமே இல்லாட்டி இந்த மேல் ரிப்பனில் வியூக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கும் ஃபில்டர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி கிளிக் பண்ணி வச்சுருங்க. அண்ட் எஸ், ஸோ இப்போ வந்து இப்படி இந்த ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த ஃபில்டருக்குள்ளே போய் அந்த பர்டிகுலர் டேபிள் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபில்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பஞ்ச் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் சோல், ப்ராடக்ட் சோல்ஸ் அண்ட் டோட்டல் ரெவன்யூ சோல். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் இஸ் ஓல்ட் இருக்குது. அதில் ஃபில்டர் டைப் வந்து பேசிக் ஃபில்டரிங் இருக்குது. அதை அன்டிக் பண்ணிவிட்டு டாப் என்ன வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ டாப் மீன்ஸ் டாப்போ பாட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டாப்போ பாட்டம் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஒரு ஒரு 5 ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும், அதே மாதிரி வேர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் ஒரு 5 ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை ஈச் அண்ட் எவ்ரி லெக்ஷன் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு வேர்ஸ்ட் தேவையில்லை. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கே போயிடலாம். ஸோ டாப் 5 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் பை வேல்யூ, எந்த வேல்யூ பேஸ் பண்ணி டாப் 5 செலக்ட் பண்ணுறது. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஒன் டோட்டல் ரெவன்யூ, மற்றது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி நாங்கள் அந்த டாப் 5 வந்து டிசைட் பண்ணுறேன்னா டோட்டல் ரெவன்யூ. ஸோ இந்த டோட்டல் ரெவன்யூ செக் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் ஆயிருக்காது, பிகாஸ் இந்த அப்ளை ஃபில்டர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஐ கிளிக் இட், இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபில்டர் வந்து கிளிக் ஆகி அண்ட் அதில் டேட்டா காட்டுது. ஸோ சின்ஸ் அதில் ஸ்பேஸ் இருக்கனால நான் டாப் 8 இதை வந்து ஷோ பண்ணுற மாதிரி போட்டு அப்ளை ஃபில்டர் பண்ணுறேன். அண்ட் இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. எஸ், அண்ட் இங்கேயுமே நாங்கள் டோட்டல் ரெவன்யூவை வந்து பேஸ் பண்ணி ஷோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் எந்த ப்ராடக்ட் வந்து டோட்டல் ரெவன்யூவில் பெஸ்ட்டாக போயிருக்குன்ட்டு. ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் டீ வந்து மோஸ்ட் சோல்டு இல்லை, பட் மோஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ப்ராடக்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர் வந்து ஆப்பிள் ஜூஸை விட கூட சோல்ட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஆப்பிள் ஜூஸோட ப்ரைஸால் அதுதான் டோட்டல் ரெவன்யூ வந்து கூட கொண்டு வந்திருக்கு. ஸோ எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்சைட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் டேபிள் விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் இதோட டேட்டா விஷுவல் சீரீஸில் அவ்வளோதான் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு ரிப்போர்ட் டிசைன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட்
to respond to that poll. And இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீ புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you next video guys. Bye.